தொடரலாம். இது கேள்வி நேரம். முன்னாள் மறைந்த நம்முடைய மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களது டெல்லி இல்லம் அதை அறிவுசார் மையமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து கடந்த சில தினங்களாக ஒரு இயக்கமாக அதை நடத்தி கொண்டிருக்கிறது நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சி. அந்த தளத்திலேயே விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு ராகவன், இப்போது பெரும்பாலும் அது ஹிதாயத்துல்லாவாக இருக்கட்டும், ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. மகேஷ் சர்மாவிற்கு இந்த வீடு ஒதுக்கப்பட்டதில் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். அறிவுசார் மையமாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை, அதுவும் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குறித்தே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர், இவருக்கு அந்த இல்லத்தை ஒதுக்கி இருக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. குறைந்தபட்சம் அந்த மாதிரியான விஷயங்களிலாவது மத்திய அரசு இன்னும் சரியாக கவனமாக நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, மரியாதைக்குரிய திரு நம்ம இதேதுல்லா அண்ணன் என்ன நினைக்கிறாரு, அப்புறம் அவர் கேட்டுட்டு இவங்களெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அரசாங்கம் முடிவு பண்ண முடியாது. ஒரு அமைச்சர், நீங்கள் கூட அவர் பேசும்பொழுது சொன்னார், ஒரு இதாவது பொதுவாகவே இப்போ ஒரு எக்ஸ் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு அந்த நான் சொன்ன மாதிரி பிரசிடென்ட்ஸ் எமாலிமெண்ட்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ் ஆக்டில் என்ன மாதிரியான டைப் ஆஃப் வீடு கொடுக்கணும்னு இருக்குது, கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதில் கிளாஸ் ஏ, பட் 8th டைப் 8 அந்த இதில் தான் கொடுக்கணும்னு இருக்குது. அது வந்து யார் மாதிரின்னா அமைச்சர், மத்திய அமைச்சர்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி கொடுக்கணும்னு இருக்குது. ஸோ அதனால் மகேஷ் சர்மா ஒரு மத்திய அமைச்சர். ஸோ எக்ஸ் பிரசிடென்ட் என்ன என்டைட்டில்மெண்ட்டோ அதே மாதிரி மத்திய அமைச்சருக்கு அதே என்டைட்டில்மெண்ட் உண்டு, அந்த கிளாஸ் டைப் ஆஃப் ஹவுஸு உண்டு. அதை தான் கொடுத்துருக்கிறத தவிர மகேஷ் சர்மா இதை சொன்னார் அதை சொன்னார்னு எதிர்கட்சியினுடைய விமர்சனங்களை சொல்கிறத விட்டுட்டு அவர் ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர்களுக்காக கொடுக்கப்படுற வழக்கம் அது. அந்த மாதிரி டைப் கொடுத்துருக்காங்களே தவிர இதில் அரசியல் செய்வதில் நான் ஏற்கனவே சொன்னது போல தான். டெல்லி செய்தியாளர் சிவபிரியன் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார். அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றி ராதாகிருஷ்ணன் சொன்னார். அது நினைவில்லமாக மாற்றுவதற்குத்தான் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது. அறிவுசார் மையமாக ஒரு நூலகமாக அதை மாற்றுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நீதிமன்றத்தின் தீர்ப்பு அதற்கு தடையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கிறார். அப்போ நிர்வாக ரீதியாக சிக்கல்கள் இல்லை என்பதை தான் இது உணர்த்தி. இன்னைக்கு எடுத்து இந்த சப்ஜெக்ட் வரதுனால எடுத்திருக்கிறீங்க. இதற்காக என்ன முயற்சி? 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, இல்லாட்டி ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு, என்ன டிமாண்ட் இருக்கு? நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் இப்பொழுது கூட அந்த டிஆர்டிஓல ஒரு ப்ராஜெக்டுக்கு மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் யாரும் கோரிக்கைலாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக பிரைம் மினிஸ்டர் இங்கேயே அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதில் ராமேஸ்வரத்தில் இருக்கார், அந்த மாதிரி நினைவில்லம் இருக்கும் என்று அனௌன்ஸ் பண்ணார். உங்களுடைய நோக்கத்தை தான் நான் சொல்ல வரேன். அந்த அமைச்சருக்கு ஏன் கொடுத்தாரு, இன்னொரு அமைச்சர், நீங்கள் சரியாக கேட்டீங்க, இன்னொரு அமைச்சர் கொடுத்தா ஓகேவா அப்படின்னு கேட்டீங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் நிச்சயமாக வெறும் முஸ்லீம், ஒரு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்லாம் பார்க்கல. மிகப்பெரிய பாரத் ரத்னம், அந்த நாட்டுடைய ரத்னம் அவர். அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்கன்ற இவர் சொல்கிறாரு முஸ்லீம், அதனால தான் இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா அவரைத்தான் நீங்கள் சரியாக கேட்டீங்க, 2வது முறையாக கொண்டு வர இவங்க காங்கிரஸ் அன்னைக்கு இருந்த ஸ்ட்ரென்த்தில் ஓகே சொல்லியிருந்தால் வந்திருக்க முடியும். கடந்த காலங்களில் சோனியா காந்திக்கு ஏதோ பிரச்சனை வந்தது, அதனால் திருப்பி மீண்டும் அப்துல் கலாம் ஜனாதிபதியாக வரக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்க. இல்லாட்டி உள்ள சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு 2வது முறையாக மிகப்பெரிய ஒரு தகுதி வாய்ந்தவர். எத்தனையோ ஜனாதிபதி இருக்காங்க, பிரதிபா பேட்டல் கூட தான் இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோலாம் பேசுகிறாங்க. பிரதிபா பாட்டில் இன்றைக்கும் கூட 2,66,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு வச்சுருக்காங்க. பெட்ரோல் எனக்கு கூடுன்னு சண்டை போடுறாங்க. பார்த்தோம், அப்துல் கலாம் இறந்த நாளைக்கே அந்த செய்திகள்லாம் வந்தது. அந்த மாதிரி ஜனாதிபதியும் பார்த்தோம். ஒரு நல்ல ஜனாதிபதியை நாட்டுக்கு கொடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி. நரேந்திர மோடி வந்து அமித்ஷா இருந்திருந்தார்னா பண்ணியிருக்க மாட்டார், வாஜ்பாய் பண்ணார். நீங்கள் அப்போ நரேந்திர மோடி குஜராத்துடைய முதலமைச்சர், கட்சியுடைய முக்கிய தலைவர். உங்களுக்கு இப்போ நரேந்திர மோடியும் பிஜேபியும் தனியாக பார்க்கணும்னு நினைக்கிறது நடக்கவே நடக்காது. எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி. அதனால் எங்களுடைய நோக்கம் அந்த மாதிரி என்றைக்கும் கிடையாது. அறிவுசார் இது தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதில் இப்போ ஒரு அரசியல் செய்யணும். போன வாரம், அதாவது கலைஞர் ரஜினி வாரம், கமல் வாரம் மாதிரி போன வாரம்லாம் வேற ஒரு இஷ்யூ ஓட்டு, இந்த ஹரியானா தாத்ரின்னு. இந்த வாரம் இந்த சப்ஜெக்ட் இந்த வாரம் ஓட்டுவாங்க போல இருக்கு காங்கிரஸ். அதனால இந்த வாரத்துக்கு இந்த இஷ்யூ நான் எடுத்துக்கிறேன். அது அப்படியே உங்களுடைய கருத்து எடுத்துக்கிறேன். இதில் கலாம் மதிக்கப்பட வேண்டியவர், போற்றப்பட வேண்டியவர், அதில் மாற்று கருத்து இல்லை. சென்னையிலும் கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு. நீங்கள் கடற்கரையில் தொடர்ச்சியாக நினைவிடங்கள் அமைக்கப்படுகின்றது குறித்து ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதை நிற்பாட்டணும். ஏன்னா தொடர்ச்சியாக இதே போல் ஒவ்வொரு தலைவர்களுடைய மறைவிற்கும் கடற்கரையில் நீங்கள் நினைவிடம் வச்சுட்டே போனீங்கன்னா மெரினா கடற்கரையை சுருங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்பட்டது. இது அந்த மாதிரி அல்ல, அறிவுசார் மையம் தான். இருந்தாலும் இதை ஒரு முன்மாதிரியாக வைத்து இனி ஒவ்வொரு தலைவருக்கும் இதுபோல் கேட்க தொடங்கினால் டெல்லியில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், அரசு அதிகாரிகள், முக்கிய நிர்வாகிகள் தங்கக்கூடிய இல்லங்களை என்னவாக செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் அப்படிங்கிற அச்சம் இருக்குல்ல. கலாம் மதிக்கப்பட வேண்டியவர், போற்றப்பட வேண்டியவர். ஆனால் திரு ராகவன் சொன்னது
இதயத்துள்ளாட்ட கேட்டோ நியூஸ் 7 கேட்டோ அல்லது மக்கள்கிட்ட கேட்டு தான் நாங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க. செய்ய வேணாம். சொந்த யோசனை சொந்த புத்தி இருக்கலாம். நீங்கள் என்னமோ இந்தியாவில் பல மாநிலங்கள், ஆந்திராவில், அதே மாதிரி கேரளாவில், அதே போன்று வங்காளத்தில் அந்தந்த முதல்வர்கள் இந்த இவர் மீது அவர் மீது நினைவு இல்லங்களோ அல்லது நினைவகங்களோ பண்ணுறாங்க. உலக நாடுகள் பல நாடுகள் செய்து இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு இதை விட அதிகமாக செய்யணும். நாங்கள் தான் அவரை ஜனாதிபதி உங்க காலத்துல வந்தாரு. நான் குறுக்க பேசல. நீங்க தயவு செய்து நீங்க பேசுறத நான் பேச விடாம பண்ணிட முடியும். தேவையில்லை. நான் சொல்ல முடியல. நீங்க பேசும்போது நான் பேசல. எனக்கு கோபமே கிடையாது. நீங்க தயவு செய்து இந்த குறுக்கிட்டு பண்ணாதீங்க. நான் சொல்வது வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ராமேஸ்வரத்துக்கு எல்லா பொருட்களையும் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. அது வீணை, இசை வீணையாக இருக்கட்டும், எல்லாத்தையும். நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி. இந்த வீடு கூட இல்லைங்க, அவருக்கு டெல்லியில் ஒரு அறிவுசார் மையத்தை வேறு இடத்துல ஒரு சின்ன இடத்துலையாவது வைப்போன்னு சொல்லியிருந்தா உங்களுடைய மெக்னானிமிட்டி, உங்களுடைய கண்ணியம் வெளிப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வார்த்தையை சொன்னவர் கலாம் நல்லவர், ஆனால் முஸ்லீம் அவர் அப்படிங்கிற சொல்ற வார்த்தை இருக்கே, அவர் முஸ்லீமாக இருந்தாலும் நல்ல ஒரு வார்த்தை சொன்ன ஒரு மனிதர் தான் ராதாகிருஷ்ணன். நாங்களும் சொல்றோம். இவ்வளவு ஒரு மோசமாக சிறுபான்மை மக்கள் மீது எதிராக ரொம்ப மெக்கானிக்கலாக நடந்த ஒரு விஷயம். எனக்கு தெரியும் இந்த மேட்டர் எப்படி நடக்குது. இந்த கேபினட் கமிட்டி ஆஃப் கன்வென்ஷன் மீட் பண்ணது 1962 மினிஸ்டர்ஸ்னுடைய அலாட்மெண்ட்டுக்காக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸ் போட மெக்கானிக்கலாக தன்னுடைய மைண்ட் அப்ளை பண்ணாம ஓகே இது ஒன்னு ஃப்ரீயா இருக்கு, இப்போ கலாம் நாம போக சொல்லிட்டோம், அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்களே அந்த பேஸ்ல பண்றாங்க. இல்லனா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நான் சொல்ல வேண்டியது அவரே சேர்த்துக்காதீங்க. டைப் 8 பொறுத்தவரை பொதுவா கேபினெட், அதே மாதிரி ஜட்ஜஸ், அதே மாதிரி வந்து ராணுவத்துடைய உயர் அதிகாரிகள் கொடுக்கப்படுவது. இது எப்படி முசஃபர் நகர்ல கலவரம் செய்து 50,000 குடும்பங்கள் அந்த ஊரை விட்டு அகழ்வதற்கும் பலர் கொள்வதற்கு காரணமாக இருந்த 3 எம்எல்ஏக்களை மோடி அவர்கள் வரவேண்டிய அந்த மேடையிலே வைத்து பாராட்டினார்களோ, அதே போன்று சங்கீத் சோம் போன்றவர்களை, சர்மா போன்றவர்களை பாராட்ட வேண்டிய தாத்ரி விஷயத்துல இந்த தவறான வார்த்தையை சொன்னவருக்கு இது ஒரு பாராட்டாக கொடுக்கலாம். கண்டிப்பு என்று சொல்லி அமித்ஷா வந்து கண்டித்தது கூட இல்ல. நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம் சார், இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லா நிலைகளிலும் முஸ்லிம்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, தலித் மக்களுக்கு இன்றைய விவாதத்தில் நீங்க இந்த வாதத்தை வைப்பது என்பது பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னு நான் சொல்லிடுறேன். கலாம் அவர்களை இஸ்லாமியர் என்று தயவு செய்து சுருக்கி பார்க்க. இந்தியா சுருக்க அந்த வார்த்தையை சொன்னது மகேஷ் சர்மா, நான் சொல்லல சார். சார் அவரை முஸ்லீம்னு சொல்லி ராகவனோ நானோ சொல்லல. இந்த மகேஷ் சர்மா சொன்னாரு. நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். மகேஷ் சர்மா சொல்லியிருந்த கருத்து சர்ச்சைக்குரிய கருத்து, அது விவாதிக்கப்பட வேண்டியது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களுடைய பதம் இருக்குல்ல, அந்த காரணத்தினால்தான் பாஜக என்று சொல்லக்கூடிய இடம் கலாமை யாரும் என்னுடைய ஒப்பீனியன் பாஜகவும் அவரை கலாமுக்கு இந்த வீடு ஒதுக்கப்பட்ட பொழுது எனக்கு இவ்வளவு பெரிய வீடு கூட வேணான்னு சொன்ன ஒரு உயர்ந்த மனிதர். நான் என்ன சொல்லல, ஒரே ஒரு விஷயம், நீங்க முஸ்லீம் என்ற வார்த்தையை நான் சொல்லவில்லை, நாடு சொல்லவில்லை, பாரதிய ஜனதா சொல்லுகிறது, மகேஷ் சர்மா சொல்லுகிறது. அப்படி சொல்றதுனால தான் நான் சொல்றேன். இப்படி சொன்ன ஒருவர் சொல்லிவிட்டு அந்த அப்துல் கலாம் ஒதுக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிற கேள்வி நினைக்கிறீங்க. ஒரு நினைவிடம் அமைக்கப்படுவதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில் அவர்கள் ஒரு காந்தி சொன்ன மாதிரி தான், என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய பாடம், அதுதான் நான் வந்து இது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான், இப்படி அவனுடைய செயல்பாடுகள் இருந்தன, அவன் இன்னமெல்லாம் சாதித்தான் என்பதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்ந்த இல்லங்களையோ மற்றவற்றையோ நினைவிடமாக ஆக்கிறோம். இப்போ ஒரு அறிவுசார் மையமாக அவருடைய நூல்கள், அவர் பயன்படுத்திய பொருட்கள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை, இவற்றையெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு இடத்தில் அடுத்த தலைமுறைக்கு அந்த செய்தியை கடத்துவதற்கு அது பெரிய வகையில் உதவி செய்யும். இப்போ இது மறுக்கப்படுகின்ற சூழலில் நீங்க இங்க ஒரு நினைவிடம் கட்டலாம் ராமேஸ்வரத்தில், ஆனால் உலகின் பல நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் ராமேஸ்வரத்தை வருவதை விட அவர்கள் டெல்லிக்கு வருவது ரொம்ப எளிமையானது. டெல்லியில் கலாமின் இல்லத்தை போய் பார்த்தாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பதை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்குங்கிற பட்சத்தில் கலாமின் இல்லத்தை அறிவுசார் மையமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையில் அரசியல் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இதில் அரசியல் கிடையாது. அதாவது நான் எங்கிருந்து வரேன்னா, ஒரு
கொள்கைக்காக ஒரு தலைவன் வாழ்ந்தான். அது இப்போ அண்ணாவாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், யார் வேணா ஆகட்டும், அண்ணாவுக்கு நம்ம நாடு பூரா நாம் வந்து செலவிக்கிறோம், நம்ம அவரை கொண்டாடுகிறோம். அதோட நிற்கல. அவர் என்னென்ன செய்தாருங்கிறது பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். இன்றைக்கி சொல்லிக்கொண்டது என்றைக்கு அது பெரியாருக்கும் அதே பொருந்தும். அதுபோல் இனி வாழுகின்ற தலைவருக்கு எல்லாருக்கும், எம்ஜிஆருக்கானாலும் சரி, எல்லாத்துக்குமே அது பொருந்தும். அதே போல தான் கலாமை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து நடந்து போன ஒரு தலைமுறையின் தலைவர்கள் ஒரு தலைமுறையை அவங்க இன்ஸ்பயர் பண்ணாங்க. அடுத்த தலைமுறையை இன்ஸ்பயர் பண்ணது யாருன்னா நிச்சயமாக இந்தியாவில் இன்னைக்கு கலாம் தான். அது அவருக்கு எவ்வளவோ குறைபாடு இருக்கலாம், அவருடைய கொள்கைகளோட எனக்கு விரோதம் இருக்கலாம், அவருடைய எவ்வளவோ செயல்களோடு எனக்கு விரோதம் இருக்கலாம். பட் இருந்தாலும் இன்றைய தலைமுறையை அவர் வழிநடத்தினார் என்று சொல்லுவதுன்னா டெஃபினட்டாக அது இட் இஸ் நாட் an exaggeration. அவருக்கு வந்து நான் என்னுடைய பணியில் நாடு முழுவதும் நீங்கள் வந்து அவரை வச்சு கொண்டாடணும். அது அவருடைய நினைவிடம் அது வீட்டில் இருக்கணுமா இல்லை டெல்லியில் ஒரு மையப்பகுதியில் இருக்குமான்னு கேட்டால் அது வந்து அரசாங்கம் முடிவு பண்ணிட்டோம். இப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது, இது போல் ஒரு கவர்மெண்ட்டே இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குதுன்னா நிச்சயமாக அதுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் அவருடைய நினைவிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதே போல தான் பெங்காலில் வந்து அவங்க பண்ணுறாங்க. என்னன்னா 1 பில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணலாம். 1 பில்லியன் எல்லா இந்தியனுக்கும் ஒரு இது மாதிரி கலாம் எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும். அதுபோல ராமேஸ்வரத்துக்கு வந்த கூட்டமே போதும் சார். அதாவது ஒரு பெரிய போலீஸ் ஒரு சிறிய இடங்களுக்கு போறது. ஆம் ஆத்மியில் ஒரு பிரேக் போயிட்டு உங்ககிட்ட இருந்து தொடரேன். ஆம் ஆத்மி அறிவித்திருக்கிறது டெல்லியில் மாநில அரசின் சார்பாக, ஆம் ஆத்மியின் சார்பாக அவருக்கு நிச்சயமாக ஒரு நினைவிடம் அங்கே எழுப்பப்படும் என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி அது ஒரு அறிவுசார் மையமாக, அறிவை கடத்தக்கூடிய விஷயமாக, அவருடைய புத்தகங்களின் வாயிலாக, அவர் எழுதிய புத்தகங்கள், அவர் வாசித்த புத்தகங்கள், அதன் வாயிலாக அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதை நியூஸ் 7 தமிழின் விருப்பமாக இருக்கிறது. அதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்பதை தொடர்ந்தே நாம் இன்னும் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இதற்கான வழிமுறைகள் என்ன, ஒரு அறிவுசார் மையமாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.